சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸில். வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம் போட்டுக்கலாம். பட்டை கிராம் இதானோனையும் இந்த பிரியாணி இலை போட்டுக்கலாம். பிரியாணி இலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 400 வெங்காயம் போட்டிருக்கேன். 3/4 கிலோ அரிசிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். பிள்ளைங்களா கேட்டாங்க இன்னைக்கு, சரி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன். பிரியாணி கேட்டாங்க பிள்ளைங்க. இதெல்லாம் நான் சண்டேங்கிறதுனால வீட்டில் இருப்பாங்க, அதனால நம்ம இதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு பட்டை ஒரு கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். அது போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே எங்கள் அம்மாட்ட கேளுங்க, கேட்டு செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு இது பச்சை மிளகாய் வரைஞ்சி வச்சுருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி வளைஞ்சிருச்சுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ அப்புறமா பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா குழம்பு வந்துடுச்சு. நல்லா வணங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு குண்டாக இருந்தால் எல்லாம் இறக்கிறதுக்கு பழம் சாப்பாடு டயட்டில் ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. ஆனால் ஆப்ரேஷனுங்கிறவங்க அந்த மாதிரி இதுக்கு யாருமே போகாதுங்க உடம்பு இறக்கிறதுக்கு. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உடம்பு இறக்கிறதுக்காண்டி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போய் உடம்பு இறக்கலான்ட்டு போய் பண்ண போய் அவன் ஆப்ரேஷன் பண்ணி 4 நிமிஷத்துலேயே பையன் இறந்துட்டான். அவங்க அம்மா அப்படி எழுதுறாங்க. யாருமே அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. எல்லாருமே பழம், இந்த காய்கறி, சிறுதானியம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு இழைக்கிற மாதிரி வாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணி உடம்பு இழைச்சிக்கலாம். யாருமே அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கொஞ்சம் உடம்பு குண்டா இருந்தா என்ன பிரச்சனையே இல்லை, நம்ம உடம்பு நமக்கு பார்த்துக்கலாம். அதனால யாருமே அந்த மாதிரி அந்த தப்பு பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப அவங்க அம்மா அழுகிறத பார்த்து எனக்கே ரொம்ப அழுக வந்துச்சு. பையன் 26 வயசு பையன் இந்த மாதிரி ஆயிட்டான். இதெல்லாம் வணங்கிக்கிட்டு நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இவ்வளோ கிரேவியாக வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பிரியாணி தூள் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். நான் சொன்ன விஷயத்த யாரும் மறந்துடாதீங்க. யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கேட்டு பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு இழைச்சி இதாக இருக்கும். யாரும் குண்டாக இருக்கும்ன்ற அந்த மாதிரி தப்ப யாருமே இன்னும் செய்யவே செய்யாதீங்க. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா வேகட்டும். நல்லா வெந்தோடனே
ஒரு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 2 உலக்கு அரிசி போட்டிருக்கேன், 1 உலக்கு ஊற்றிருக்கேன். 1 உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி வைக்கணும். நான் வந்து இப்போ 1 உலக்கு வச்சுருக்கேன். நான் 2 உலக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படியே வேகட்டும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்திக்கலாம் சிக்கனுக்கு. 1/4 மணி நேரம் வெந்தோடனையும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் போட்டிருந்தோம், வெந்துருச்சா கொஞ்சம் காய்ச்சி வெந்துருக்கு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. சிக்கன் பாருங்க ஒரு அளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசியை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் 2 உலக்கு போட்டோம் அரிசி. இதில் வந்து 1க்கு 1.5 தான் ஊற்றணும். நான் இப்போ முதலே 1 சிக்கன் வேக ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் மறுபடியும் இப்போ 2 ஊற்றிக்கிறேன். அரிசி உடஞ்சிரும், அதனால லேசாக கிளறிக்கலாம். இதுவும் போட்டுக்கலாம். அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சில்லி வச்சு தான் தம் போடணும். நம்ம தம்முக்கு வந்து சுடு தண்ணியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கலாம். நம்ம இந்த இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா சுடு தண்ணி வச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெயிட் எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்குது. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. தனித்தனியா வாசம் சூப்பரா இருக்கு. எப்படி கிரேவி எப்படி சூப்பரா வந்துருக்கு பாருங்க. நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் நெய் ஊற்றினாதான் நெய் வாசம் நல்லா இருக்கும். இதில் நெய் ஊற்றி கிளறியாச்சு. அப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு நல்லா வீட்டில் பிள்ளைங்கள எல்லாம் சாப்பிடுங்க. வந்து எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.